இப்போ நம்ம இருக்கிற வீட்டில் இந்த அளவுக்கு சைடில் இடம் இருக்குது. இப்போ நம்ம கார்டனில் என்னென்ன செடிகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். நம்ம சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு வந்து இங்கே புதுசாக கார்டன் அமைச்சிருக்கோம். இப்போ இந்த கார்டனில் என்னென்ன செடிகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம சென்னையிலேருந்து வரும்போதே நம்ம டெரஸ் கார்டன்லேருந்து கொஞ்சம் செடிகளையும் எடுத்துக்கிட்டு வந்தோம். அந்த செடிகளையும் இங்கே நடவு பண்ணியிருக்கோம். 2 வாரம் ஆகுது. இப்போ நம்ம இருக்கிற வீட்டில் இந்த அளவுக்கு சைடில் இடம் இருக்குது. இந்த சைட்லேயும் லாஸ்ட் வரைக்கும் இடம் இருக்குது. பின்னாடியும் கொஞ்சமாக இடம் இருக்குது. ஆனால் ஒரு சைடு ஃபுல்லாக இடம் இல்லை. டெரஸ் பெருசு தான். இன்னும் தொட்டி வாங்கி செடி வைக்க ஆரம்பிக்கலை. இப்போ நம்ம கார்டனில் என்னென்ன செடிகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல ரோஜாவிலேருந்து ஆரம்பிப்போம். இது நம்ம சென்னையிலேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தது தான். எடுத்துகிட்டு வந்து நடவு பண்ணி திருப்பியும் 10 நாளில் மீண்டும் சென்னைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி போகும்போது இங்கே தண்ணி சரியாக ஊற்றாமல் இந்த துளிர்கள்லாம் காஞ்சி போச்சு. இப்போ திருப்பி துளிர்கள் வந்திருக்கு. இன்னொரு ரோஜா செடியும் காஞ்சி போச்சு. இந்த இடத்துல நடவு பண்ணியிருந்தேன், காஞ்சிடுச்சு. இந்த கத்திரிக்காய் செடி இதுக்கு முன்னாடி நான் ஊருக்கு வரும்போது நானே விதை போட்டு போனது. இப்போ நான் இங்கே வந்த பிறகு நல்லா பெருசாக இருக்குது. இது பக்கத்துலேயே இன்னொரு கத்திரி செடி இருக்குது. 2 இருக்குது இதில். இது நம்ம சென்னையிலேருந்து கொண்டு வந்த கோவக்காய் கட்டிங் தான். இது கத்திரி செடி நான் விதை போட்டு இந்த பேட்ச் கூட சேர்ந்தது தான், பிடிங்கி நடவு பண்ணது. இது நான் போன வாட்டி வரும்போது இந்த தூதுவளை செடி நான் இங்கே நடவு பண்ணி வச்சது. இது ஒரு ரோஜா செடி. இது நம்ம சென்னையிலேருந்து கொண்டு வந்தது தான். இது கிர்னி பழம் நான் இப்போ விதை போட்டிருக்கேன். இது ஒரு நாட்டு ரோஸ். இது ஒரு செவ்வாழை கன்று. இதுவும் நம்ம சென்னையிலேருந்து கொண்டு வந்த ரோஜா தான். இதுவும் நம்ம சென்னையிலேருந்து கொண்டு வந்தது தான். இது ஒரு கத்தரி செடி. இது எல்லாமே நம்ம டெரஸில் உள்ளது தான். இது இப்போ 2வது வாட்டி சென்னைக்கு போயிட்டு வரும்போது கொண்டு வந்தது. எல்லா செடிகளுமே அங்கே காஞ்சி போய் இந்த மல்லிகை மட்டும் நல்லா காயாமல் நின்றுது. இதுவும் அந்த மல்லிகையும் இப்போ நடவு பண்ணி நல்லா இருக்குது பாருங்கள். இது கத்தரி செடி. இது நம்ம கொண்டு வந்த பன்னீர் பட்டன் ரோஸ் தான். அதை நம்ம திருப்பியும் விட்டுட்டு போகும்போது தண்ணி சரியாக ஊற்றாமல் திருப்பி அந்த கொழுந்து எல்லாமே காஞ்சி போச்சு. இதுவும் நம்ம கொண்டு வந்த மல்லிகை தான். இந்த தொட்டியில் பலா விதைகள் போட்டு வச்சுருக்கேன். பலாப்பழம் நல்லா இனிப்பாக இருந்ததுன்னு போட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு கருவேப்பிலை நாற்று இங்கே நின்று தான் பிடுங்கி தொட்டியில் வச்சுருக்கேன். அடுத்தாப்பில் நம்ம பார்க்குறது ஒரு பன்னீர் ரோஜா செடி. அதில் பதியமும் போட்டு வச்சுருக்கேன். இந்த மல்லிகை வந்து நம்ம டெரஸ் கார்டனில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இந்த கருவேப்பிலையும் அங்கேருந்து நம்ம கொண்டு வந்தது தான். அங்கே ரீசெண்டாக தான் நான் பிடுங்கி இன்னொரு தொட்டிக்கு மாற்றி நடவு பண்ணேன். அதுக்கப்புறம் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம். திருப்பி இங்கே நடவு பண்ணியிருக்கேன். அப்பவும் அது நல்லா வருது பாருங்கள். துளிர் வேகமாக வருது. இந்த கத்தரி எல்லாமே நம்ம கொண்டு வந்தது தான். கத்தரி, வெண்டை. இந்த வெண்டைலாம் ஒரே ஒரு இலையோடு நான் சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இந்த 3 செடியுமே. இந்த மல்லிகை ஏற்கனவே இங்கே நின்றுது. இது வந்து மேரிகோல்டு. இந்த செடி நம்ம எடுத்துகிட்டு வந்தது தான். இதை வந்து ஒரு கம்போஸ்டவர் மெத்தடில் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. இப்போ தான் நோய் விழுந்துருச்சு. நல்லா தான் நின்றுது. இது நம்ம கொண்டு வந்த மிளகாய் செடி நல்லாவே நிற்கிது. இந்த பக்கத்தில் பாருங்கள் கீரை, கால் தண்டு கீரை. அது பூச்சி அரிச்சு அந்த மாதிரி நிற்கி. இது மேரிகோல்டு. இது கத்தரி செடி இங்கேயே முளைக்க போட்டது. நான் போன வாட்டி முளைக்க போட்டேன்னு சொன்னேன். அது பிடிங்கி நடவு பண்ணது.
இந்த வெண்டை செடி வந்து நான் இங்கே வந்து விதை போட்டது. இப்போது ரீசெண்டாக அந்த 15 நாளைக்கு இடையில வந்தப்புறம் முளைக்க போட்டு இந்த மாதிரி வளர்ந்துருக்கு. இந்த கத்தரி வந்து அங்கேருந்து கொண்டு வந்தது, இதுவும் கொண்டு வந்தது தான். இது காசி தக்காளி நம்ம டெரஸ் கார்டன்லேருந்து கொண்டு வந்தது. இது கரிசலாங்கண்ணி, இதுவும் நம்ம கொண்டு வந்தது. இது கோவக்காய் கட்டிங், இதுவும் நம்ம கொண்டு வந்தது தான். இந்த வெண்டைக்காய் வந்து இப்போ நான் முளைக்க போட்டது. இந்த பாவக்காய் செடியும் நம்ம அங்கேருந்து கொண்டு வந்தது தான். ஒரே ஒரு இலை விட்டு முளைச்சதோடு இருந்தது, அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன். இந்த கீரையும் அங்கே உள்ள கீரை தான். இது இப்போ நான் முளைக்க போட்டது. இது செடி தம்பட்டாவரை நம்ம டெரஸில் பெருசாக இருந்தது, அதை பிடுங்கிட்டு வந்தேன். பாருங்கள், இலையெல்லாம் காஞ்சி போச்சு, கிளைகள்லாம் காஞ்சி போச்சு, ஆனால் பச்சை இருக்குது. அந்த தண்டில் பச்சை இருக்குது, துளுர்த்து வரோன்னு எதிர்பார்க்குறேன். அந்த பால் தண்டு கீரையில் ஒரு 4-5 செடியை பிடுங்கி கொண்டு நடவு பண்ணியிருக்கேன் பாருங்கள் தனியாக. இது டேபிளில் அரைஞ்சி இது நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இந்த சாமந்தியை பாருங்கள், நிறைய வெரைட்டி நான் எடுத்துகிட்டு வந்தேன், எல்லாமே காஞ்சிடுச்சு. ஒரே ஒரு செடி மட்டும் நிற்கிது. இந்த கிருணி வந்து நம்ம இப்போ விதை போட்டது. இந்த கத்தரி நான் ஏற்கனவே காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கத்தரி தான் பிடுங்கி நடவு பண்ணது, இதே விதை போட்டது. இந்த கத்தரியும் இதுக்கு அடுத்தாப்புல பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, அதை பார்க்கலாம். இங்கே 2 கிருணியை நான் பிடுங்கி நடவு பண்ணியிருக்கேன். அது தவிர இங்கே பச்சை காராமணி முளைக்க போட்டிருக்கேன், கொடி காராமணி. அது உள்ளே கொஞ்சம் தக்காளி செடியும் முளைச்சி நிற்கிது. இப்போ தான் சின்ன சின்னதாக முளைச்சி வருது. இது நம்ம டெரஸில் இருந்து எடுத்துகிட்டு வந்த கோவக்காய் தான். இந்த செடியிலேருந்து தான் இந்த கட்டிங் போட்டு 2 செடி உருவாக்கினேன், அதை தான் காமிச்சேன். சின்ன சின்ன செடியாக கோவக்காய் செடி காமிச்சது. நல்லா துளிர் வருது. இந்த மாதிரி கயிறும் கட்டி விட்ருக்கேன், 3 கொடி கட்டி விட்ருக்கேன், பந்தலுக்கு மாதிரி. அங்கே பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள். இந்த கத்திரிக்காய் செடியும் ஏற்கனவே காமிச்சேன்ல, அது கூட சேர்ந்தது தான். இது கற்பூரவல்லி, இது சிலோன் பசலைக்கீரை, இதெல்லாம் நம்ம டெரஸில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இல்லை ஒரு முருங்கை செடியும் நிற்குது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட அந்த இடத்த பயன்படுத்துங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை கொஞ்சமாக வளர்த்தா போதும். நிறைய செடி வச்சு வளர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டுக்கு தேவையான செடிகளை மட்டும் வளர்த்துக்கிட்டால் கூட போதும். இப்போ தான் கொஞ்சமாக வெயில் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் நம்ம கார்டன் பச்சை பசேல்னு அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.